துதிக்கின்றதே. என் தெய்வமே உம்மை துதிக்கின்றதே. சந்திரன் உம்மை புகழ்கின்ற வேளை, சந்திரன் உம்மை புகழ்கின்ற வேளை, தளிர்விடும் கொடிகளும் புகழ்கின்றதே. தளிர்விடும் கொடிகளும் புகழ்கின்றதே. ஆகாயம் உம்மை புகழ்கின்றதே. என் ஆன்மாவும் உம்மை துதிக்கின்றதே. ஆகாயம் உம்மை புகழ்கின்றதே. என் ஆன்மாவும் உம்மை துதிக்கின்றதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சற்று நேரம் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழிபாட்டிலே ஒரு வழிபாடு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பகுதி பாருங்க, வரவேற்பு பகுதி. அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி பாவ மன்னிப்பு வழிபாடு. இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு என்பது ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு வழிபாடாக நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நிறைய பேர் இந்த பாவத்தை குறித்து சில காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. நேராக கடவுள்கிட்ட பேசிடலாம், நம்ம நேராக கடவுள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பாவத்தை நான் நேராக அறிக்கை செய்து கொள்வேன், அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தான் செய்கிறாங்க. ஆண்டவரே, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த பாவத்தை நம்ம இந்த மாதிரி சொல்லி இதை நம்ம முடிக்க முடியாது. இந்த கணக்கு ஒரு சிறப்பான ஒரு கணக்கு இருக்கிறது. இதில் எல்லா ஆண்டவருடைய ஆன்மீக காரியத்திலையும் ஒரு சிறப்பு கணக்கு இருக்குது. அதை செய்தால் மட்டும்தான் நம்ம சரியான ஒரு வெற்றி அடைய முடியும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. மோசே கடவுள் சொல்லும்படி நடந்தார். ஆனால் மோசே ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணார்? ஒரு இடத்துல கடவுள் சொல்கிறாரு, போய் உன் கோலை எடுத்து பாறையில் அடி, தண்ணீர் வரும் அப்படின்றார். அதே ஆண்டவர் இன்னொரு முறை சொல்கிறாரு, இந்த பாறை இடத்துல பேசு அப்படிங்கிறார். ரெண்டாவது தடவை சொல்லும் பொழுது மோசேக்கு கொடுத்த கட்டளை, நீயும் ஆரோனும் மக்களை கூட்டிகிட்டு போய் அந்த பாறையை சுற்றி நிற்க வச்சு அந்த பாறை இடத்துல பேசு, தண்ணீர் வரும் அப்படின்னார். ஆனால் மோசே ரெண்டாவது தடவை ரொம்ப கடுப்பாயிட்டார். மக்கள் கொதிச்சு எழுந்தது, அவங்க பேசினதெல்லாம் பார்த்து மோசே கோபமாகி போய் பேச வேண்டிய அவர் மக்கள்கிட்ட பேசிட்டு, பாறை இடத்துல பேச வேண்டிய அவர் கோபத்தில் குச்சி எடுத்து 2 அடி அடிச்சிட்டார். பாருங்க, கடவுள் உடனே கோபத்தெல்லாம் காட்டலை. கடவுள் ஆஸ் யூஷுவல் அவர் நன்மைத்தனத்தை செஞ்சிட்டார். தண்ணி வந்துச்சு, அவங்க குடித்தாங்க, மாடு குடிச்சிச்சு, ஆடு குடிச்சிச்சு, எல்லாம் குடிச்சாச்சு. ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா, ஆண்டவர் அவரை கூப்பிட்டார். பாறை இடத்துல பேசுன்னு தானே நான் உன்கிட்ட சொன்னேன், நீ ஏன் அடித்த? அதனால நீ என்ன செய்ய மாட்ட, வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நீ பார்க்க மாட்ட. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, செய்ய வேண்டியதை சரியாய் செய்யாமல் நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு. பாவத்தை அறிக்கை செய்யணும்னு பைபிள் நிறைய இடத்துல சொல்லுது. சாலமோனின் ஞான நூலில் நம்ம பார்க்குறோம், ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. இந்த பாவத்தை குறித்த காரியத்தில் நம்ம ஒரு ஞானத்தோடு செயல்படணும். எதை கடவுள் செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வது தான் ஞானம். அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று போய் செய்வேன். இது ஞானத்தினுடைய அடையாளம் அல்ல. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நற்செய்தி ஒளியை காண முடியாதபடி பாவத்தினுடைய இருள் அவர்களை மூடி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாவ அறிக்கை என்பது இப்பொழுது உங்களுக்காக கேட்கப்படுகிறது. குருக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க. நீங்கள் அவ்வப்பொழுது இந்த திருப்பலி நேரத்தில் கூட போய் பாவ சங்கீதனை செய்து கொள்ளுங்க. ஏன்னா திருப்பி ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்காது. பிரசங்க நேரத்திலையும் நம்ம போய் பாவ அறிக்கை செய்து கொள்ளலாம். இந்த பாவ அறிக்கை செய்யும் பொழுது வெட்கப்படாதீங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நிறைய பேர் வெட்கப்பட்டுக்கிட்டு இந்த பாவத்தை
அறிக்கை செய்யாமல் இருக்கிறது. இது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையே ஃபாதர். ஆமாம், மற்றவங்களுக்கு இது கிடையாது. இப்போ நற்கருணை உங்களுக்கு மட்டும்தானே கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு கொடுக்கலையே. அப்போ உங்களுக்கு ஏன் இந்த நற்கருணை கொடுக்குறோம்? அப்போ நீங்கள் ஸ்பெஷல் தேர்வாளர்கள், சிறப்பு தேர்வாளர்கள். கடவுள் உங்களை சிறப்பாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ சிறப்பாக தெரிந்தெடுத்தவர் நீங்கள் சிறப்பான பணிகளை மேற்கொள்வதற்கு உங்களை தடை செய்வது இந்த பாவம். அப்போ கடவுள் ஒரு சிறப்பு பணியை நமக்கு கொடுக்குறாருங்கிறத புரிந்து கொள்வதற்கு தேவை ஒரு ஆற்றல். அந்த பார்வையை மூடி வைப்பது இந்த பாவம். எசையா 59:1-2 நம்ம பார்க்குறோம். உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போயிடலை, உன் பாவங்களே உன் தீச்செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே. பைபிள் எல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். எண்ணிக்கை நூல் 5:7 ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பார்த்தீங்களா, அறிக்கையிட வேண்டும். எத்தனை இடத்துல இந்த அறிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒருவர் நிறைய பேத்துக்கு முன்னாடி சொல்கிறது, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது. யாருமே இல்லாத இடத்துல நான் சொல்லிக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. ஏன் ஆண்டவர் இல்லையா? இந்த விதண்டாவது தமிழாக நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது, உங்களுக்கென்று அமைப்புகள் உண்டு, திட்டங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, அதன்படி நீங்கள் செய்யணும். லூக்கா நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ஊதாரி மைந்தன் பாவம் பண்ண பிறகு அவன் தந்தையை நோக்கி வரான். பாவங்கள் பல செஞ்சிட்டான், குற்றங்கள் செஞ்சிட்டான். அவன் அப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, அப்பா, லூக்கா நற்செய்தியாளர் இப்படி தான் எழுதுறாரு, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். இவன் என்ன பண்ணனா, என்ன பாவம் பண்ணனா, அப்பா கிட்டேருந்து தனக்குரிய சொத்தை வாங்கிட்டு போனான். தன் சொத்தை அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி செலவு செஞ்சிருக்கலாம். அப்படிதான் அவன் செலவு செய்தான். அவன்கிட்ட எந்த குற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல. அவன் காசு அவன் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் அதிலும் ஒரு நியாயம் இருந்தது, நீதி இருந்தது. அதன்படி அவன் செயல்படலை. அதைத்தான் வந்து அவன் சொல்கிறான் பாருங்க, அப்பா நீங்கள் கொடுத்த காசை நான் வீணாக்கிட்டேன்னு சொல்லலை, கடவுளுக்கும் உமக்கும். முதல் வார்த்தை நற்செய்தியாளர் எங்கே வைக்கிறார் பாருங்க, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லித்தான் மன்னிப்பு கேட்குறான். திருப்பாடல் 32:3 சொல்லுது, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. நீ என்னதான் அழுதுட்டு இருந்தாலும் உனக்கு சாவுதான் மிஞ்சுமே ஒழிய வாழ்க்கை கிடைக்காது. எப்படி வாழ்க்கை கிடைக்கும்? இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நீங்கள் அணுகி சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தை அந்த இடத்துல நீங்கள் சிந்துறீங்க. குருவானவர் இடத்துல போய் நீங்கள் போய் உங்கள் பாவத்தை அந்த மனது வலியோடு ஒப்புக்கொள்கிற போது அறிக்கை செய்யும் பொழுது வெட்கமாக இருக்கும். அந்த வெட்கம், இதை தான் கல்வாரி மலையில் இயேசு சந்திச்சார். வெட்கப்பட்டார், வேதனைப்பட்டார். அதை போய் நம்ம செய்த பாவத்துக்காக நம்ம சந்திக்கிறதுல என்ன தவறாக இருக்க முடியும்? நான் செய்த குற்றத்திற்கு நான் இந்த வெட்கத்தை, அவமானத்தை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கிற போது தான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நிறைய இடத்துல ஆண்டவருடைய அந்த வழிகளை வந்து அவர் நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய மாட்சியை காண முடியாதபடி அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுகிறது, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளும் மன வருத்தம். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து கூட மன வருத்தப்படலாம். ஆண்டவரே, நான் அப்படிலாம் பாவம் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அது மன வருத்தம் தான். போய் நம்ம வீட்டில் சொல்லிக்கலாம், அல்லது நண்பர்கள்ட்ட சொல்லி, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேயா, இப்படி ஒரு பாவம். நீங்கள் மன வருத்தம் எங்கே வேணாலும் படலாம். ஆனால் அந்த மன வருத்தம் எல்லாம் என்னத்தை கொடுக்குன்னு பாருங்க, அது சாவை விளைவிக்கும். 2 கொரிந்தியர் 10:7 சொல்லுது பாருங்க, 7:10, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. ஏற்புடைய முறையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் ஏற்புடைய முறை. குருவானவர் அவரிடத்திலே நீங்கள் போய் அறிக்கை செய்து உங்கள் பாவத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். ஏன்னா குருவானவர் அந்த இடத்துல ஒரு குருவானவர் உட்கார்ந்துருக்கல, உங்களுக்காக இயேசுவே இருக்கிறார்.
குருக்கள் நாங்கள் ஒன்றும் உங்கள் பாவத்தை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கல, யார் யார் என்னென்ன பாவம் பண்ணீங்க அப்படின்னு. அந்த குருவானவர் 2 பேர் சொல்லிட்டு போனீங்கன்னா 3ஆவது ஆள் வந்த உடனே ஆள் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நாங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா நாங்கள் மென்டலாக போயிடுவோம். அது எங்களுடைய நோக்கமும் இல்லை. குருக்கள் அதை பற்றி வெளியில் பேசுகிறது இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் செய்யாத நீங்கள் செய்கிற பாவத்தெல்லாம் நாங்களும் செய்கிறோம். எல்லா உடம்பு கொண்டு இருக்கிற இந்த உடலை வைத்திருக்கிற எல்லாரும் செய்யக்கூடிய பாவத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதனால தான் ஒரு பாவப்பட்டு இருக்கிற நிலையில் இருக்கிற குருதானங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவரிடமிருந்து அதிகாரம் வரல, இயேசுவிடமிருந்து அந்த அதிகாரம் வருகிறது. இப்படிதான் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த பாவங்களுக்கு உட்பட்டவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்கள் பாவங்களை புரிந்து கொள்வதற்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் சொல்லுது பாருங்க 2 கொரிந்தியர் 7:10, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். இதுதான் ஏற்புடைய முறை. நீங்கள் வேற எந்த முறையில் போய் அந்த பாவத்தை வெளிப்படுத்தினாலும் அது ஏற்புடைய முறை அல்ல. இந்த ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. மீட்பு தரும் மனமாற்றம். இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஆனால் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே புலம்புறது, அங்கே புலம்புறது, வீட்டில் போய் புலம்புறது உலக போக்கிலான மன வருத்தம். அதுவும் மன வருத்தம் தான். யூதாசு மனம் வருந்தினான். யூதாசினுடைய செயலை பாருங்க. அவன் ஒன்றும் போய் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு அவன் போய் பெருமையோடு போய் சாகலை, மன வருத்தப்பட்டார். ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம், நான் செத்துட்டா எல்லாம் சரியாயிடும் இல்லை. பேதுரு மனம் வருந்தினார், மன்னிப்பு கேட்டார், மீண்டும் ஆண்டவர் அவரை தூக்கி நிப்பாட்டினார். அதுதான் ஆண்டவர் விரும்பும் விதமான மன வருத்தம், ஏற்புடைய முறையிலான மன வருத்தம். என் அன்பு பிள்ளைகளே, அதனால் உங்களுடைய மனசுக்குள்ள பல வருஷமாக பாவ சங்கீர்த்தனை செய்யாமல் அப்படியே இறுக்கி கட்டி வச்சிருக்கிற கோட்டை உடைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உடைக்கலாம். உடனே போய் பாவத்தை எல்லாம் சொல்ல முடியாது உங்களால், உங்களுக்கு வராது. எல்லாம் இறுகி போய் கிடக்கும், பாவங்கள் மறைக்கப்பட்டு கிடக்கும். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யாத வரை உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியமும் தப்பு தப்பாக நடக்கும். சில பேர் கேட்பாங்க, என்னை சுற்றி ஏன் இப்படி நடக்குது ஃபாதர்? மையம் தப்பாக இருக்குது, சென்டர் இஸ் ராங். ராங்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுவோம். எப்படி அது தவறாக இருக்கிறதுன்னு அந்த நபர் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது அந்த நபருடைய வேலை. அப்போ நம்ம பாவங்களை செய்துட்டு அதை உள்ளுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு நீ போய் எதை தொட்டாலும் அந்த இடத்துல ஒரு நாற்றம் இருக்கும், ஆசீர்வாத கேடு இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடுவாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்துடும். அதனால தான் சொல்லுகிறோம், பிள்ளைகளே, நீங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ளாதவரை கடவுளுடைய இரக்கத்தை காண முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருக்கு முன்னாடி இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள், நான் கண்டிப்பாக அறிக்கை செய்தே ஆக வேண்டும். இன்றே மீட்பு நாள். இன்னொரு நாள் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இதோ ஆண்டவர் கொடுக்குற இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்பா, நான் தவறு செய்தேன், அப்பா நான் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்துட்டேன்ப்பா. நீங்கள் நினைக்கலாம் ரூமுக்குள்ளே நான் மட்டும்தான் செஞ்சேன், இதோ நானும் அந்த நபரும் தான் பாவம் செய்தோம், அவருக்கு பிடித்திருந்தது எனக்கும் பிடித்திருந்தது பாவம் செய்தோம். இதோ நான் திருடினேன், யாருக்கும் ஒன்றும் பாதகம் இல்லை, 10 ரூபா நான் எடுத்ததில் யாருக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? நீங்கள் எந்த பாவத்தை சொன்னாலும் அது முதலில் கடவுளோடு உங்களுக்கு இருக்கும் உறவை கெடுக்கிறது. கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை அது கெடுத்து விடுகிறது. அதற்கு பிறகு போராட்டம் உன்னுடையது. நீங்க ஓடி 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 களைத்து போவீர்கள், வெற்றியடைய மாட்டீர்கள். போராடி ஜெயிப்பது போல தெரியும், இங்கிட்டு கொஞ்சத்தை எடுத்தீங்கன்னா இங்கிட்டு போவோம் ஓட்டையில். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விழலுக்கரைத்த நீரை போல உழைத்து வீணாய் போய்விடாதபடி உங்களையே பரிசோதித்து பாருங்க. கரங்களை மார்பிலே வைத்து இதோ ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையை சொல்லுங்க. இயேசுவே, நான் பாவம் செய்திருக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளுங்க. முதலில் ஆண்டவரிடத்திலே ஒத்துக்கொள்வதுதான் முறை. குற்றங்களை ஒற்றுக்கொண்டு குற்றங்களை ஆண்டவருக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டு மனமருந்துங்க. இதோ நான் போவேன் ஆண்டவரே, என் குருவானிடத்தில் நீர் அனுப்பிய அந்த தூதுவரிடத்தில் நீர் எனக்காக காத்திருக்கிற அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தினுடைய இடத்துல நான் உம்மை தேடி வருவேன். வாக்குறுதி கொடுப்போமா? அப்பா, நான் தவறு செய்தேன் அப்பா.
வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பணியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். உமை நோக்கி பார்க்க பலனில்லையே, உமை நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பணியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தூயாவியாரின் ஒளியால் நம்பிக்கையாளரின் இதயங்களுக்கு அறிவூட்டுகின்றீரே, அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திரு சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4 36, 37 மற்றும்
52 முதல் 59 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 48ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்து தங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திரு சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிப்பீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அதன் மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிப்பீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலிகளையும் நன்றி படைகளும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளையும் மாட்டினார்கள். மக்கள் நடுவே வெகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிப்பீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையர் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தாங்கிக் கொண்டது ஆண்டவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்தி கைகளை தட்டி பாடுவோம். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. பாடுவோம். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம், சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கைகளை தட்டி பாடுவோம். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது
திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, நான் சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. எல்லோரும் எழுந்து நிற்போம். மீண்டுமாக உற்சாகத்தோடு கைகளை தட்டி அல்லேலூயா கீதத்தை பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா நீயும் உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா நீயும் உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 9-13 முடிய. இயேசு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையேனும் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியாரை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நம்ம வாசித்த இந்த வார்த்தைகளோடு நாம் இந்த தியானத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது,
ஒரு தந்தையிடத்திலே போய் பிள்ளை மீனை கேட்குற பொழுது தந்தை பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியாரை கொடுப்பது எத்துணை உறுதி. பார்த்தீங்களா? அப்போ கடவுள் கேட்பவர்களுக்கு என்ன கொடையை கொடுக்கிறார் அப்படின்னா தூய ஆவியாரை கொடுக்கிறார். இந்த தூய ஆவியாருடைய கொடை ரொம்ப முக்கியமான கொடை. இன்னைக்கு இந்த தூய ஆவியாருடைய கொடையை பெற்றுக்கொள்வதனுடைய ஆழத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவிழா என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அடையாளம் நிறைந்த ஒரு காரியம். ஒவ்வொரு பங்கிலும் திருவிழா அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வெளி அடையாளங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க, டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய வெளி காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கண்டிப்பாக திருவிழான்னா இருக்கணும். நம்ம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. இருக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கணும் திருவிழாவின் நாட்களில். அது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆன்மா புதுப்பிக்கப்படணும். எதற்கு வருடா வருடம் திருவிழா நம்ம வைக்கிறோம்? எதற்கு 9 நாள் நவநாள் வைக்கிறோம்? நவநாளின் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமியாரை கூப்பிட்டு பிரசங்கம் வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். செத்து போனவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உயிரோடு தான் இருக்கீங்களா? பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. பாவத்தை பற்றி சொன்னோன்னே எங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் சோகமாயிடுச்சு. சும்மா அப்படியே சோகமாக உட்காந்து நடிக்கலாம் கூடாது. ஆண்டவர்கிட்ட பாவத்தை முதல்ல போய் கழுவிட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். நிறையா பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு வெளியில் போகிறீங்க, ரோட்டில் நடக்கிறீங்க, ஏதோ ஒரு அசிங்கத்தை செருப்பில் மிதிச்சிட்டீங்க. கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, பட்டு புடவை கட்டியிருக்கிறீங்க, செருப்பில் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டீங்க. என்ன செய்வீங்க? உடனே இப்படி பார்ப்பீங்க, புடவையை நல்லா தூக்கிப்பீங்க, அப்படியே நொண்டி போய் அடுத்தவன் வண்டி ஏதாவது இருந்தால் அதில் தேய்ச்சிட்டு வந்துடுவான். ஏதாவது வீட்டு வாசப்படி இருந்தால் அதில் போய் தேய்க்கிறது. ஏன்னா அடுத்த நிமிஷம் கூட நம்மளால் அதோட நடக்க முடியல. பார்த்தீங்களா? மிதிச்சிட்டோன்னா நம்ம மூஞ்சி அடி கோணலாக போயிடுது. செருப்பு தான் மிதிச்சிருக்கு, பரவாயில்ல செருப்பில் தானே மிதிச்சிருக்கு, தயவு அப்படி போக முடியாது. பார்த்தீங்களா? செருப்பில் மிதிச்ச அசிங்கத்துக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். ஆத்மாவில் ஏறி உட்காந்துருக்கிற அசிங்கத்தை மட்டும் எப்படி அடுத்த வாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்க முடியாது, பிரைஸ் தி லார்ட். அதுக்கும் 4 பேர் இருக்கிறாங்கப்பா. ஒத்துக்கிட்டா ஒத்துக்கங்க, ஒத்துக்காட்டினா போங்க. இதான் உண்மை. அதனால தான் சொல்கிறேன், போய் பாவத்தை அறிக்கை செய்யுங்க, சொல்லிடுங்க. ஆண்டவர் பார்த்துப்பார். ஃபாதர் அங்கே என்னத்தை பார்த்து என்னத்தை நினைக்க போகிறாங்க? ஒன்றும் நினைக்க போதில்லை. சில பேர் இதில் போய் வித்தையெல்லாம் காட்டுறது. பாவ சங்கீதனத்தில் போய் புடவை எடுத்து மூடிக்கிறது. ஆம்பளைங்க தான் பாவம், மூடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு பெரிய சல்வார் கமிஸ் ஆகும்னு என்னமோ தொங்க விட்டுருக்கீங்களா? போய் பாவ சங்கத்தில் உட்காந்துருக்கும் போது இப்படி யாராவது வந்துடுவாங்க. வந்தவொடனே நமக்கு ஒன்றுமே புரியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆவியானவரே இந்த மொழி என்ன மொழின்னே தெரியல ஆண்டவர், முடிஞ்சால் மன்னிச்சு விடுங்க, இல்லாட்டினா ஆளை மேலே தூக்கிக்கங்க அப்படின்னு. நம்ம யாரை ஏமாத்துறோம்? ஆண்டவரையா? ஏன் போய் குற்றத்தை ஒப்புக்கொள்வோமே. சில பேர் அந்த கதையே ஆரம்பிச்சிடுவாங்க. சாமி, நான் 1975 இந்த புருஷனை கட்டிக்கிட்டு வந்ததுலேருந்து கஷ்டம் சாமி. 75 ஆரம்பித்து எப்போ 2025 வர போகிறேன்? ஐயையோ, மனுஷனை கட்டிக்கிட்டதுலேருந்து பிரச்சனை தான் சாமி, என் வாழ்க்கையில் நிம்மதியே. நீ வேணா புலம்புறதுக்கு இடமா? அது புலம்பலை நீக்குகிற இடம். அங்கே போய் திருப்பியும் புலம்பிட்டு வரக்கூடாது. இல்லை, நிறைய பேர் கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பாவத்தை சொல்லவே மாட்டாங்க. பிசாசு வாயை கட்டிடுவான். இதை சொல்லு, அதை சொல்லு, புருஷனை பற்றி சொல்லு, பிள்ளையை பற்றி சொல்லு, பொண்டாட்டியை பற்றி சொல்லு, எல்லாத்தையும் பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் உன்னையை பற்றி சொல்லாமே வந்துரு. சாமி போயிட்டு வரட்டுமா? நாங்கள் அந்த நேரம் ஒன்றும்லாம் சொல்ல முடியாது. அதனால் பாவத்தோடு வந்து பாவத்தோடு போக போகிறீங்க. அதனால் தயவுசெய்து நம்ம மீண்டும் பாவத்தை பற்றி பேச விரும்பலை. அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். அதனால் பல வருஷமாக தூக்கிக்கிட்டு நெஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்க அசிங்கத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க. இந்த திருவிழாவில் புது பிறப்படையணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கூப்பிடுறாரு.
அவர் எப்போதுமே எல்லாருக்கும் நன்மை செய்ய காத்திருக்கிறாரு. அவருடைய நன்மையை நம்மளால் பெற முடியல. காரணம் இந்த அசிங்கம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? இரு கரம் விரித்தவராய் இதயத்தை சொல்லுங்க, இதயத்தை. எல்லாம் தெரியுது, ஆனாலும் அவனை தானே கூட்டிட்டு வந்திருக்கிறோம். பேசட்டும் நல்ல. இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார் இனியும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இனி ஏன் தாமதிக்கிற? நான் தான் சொல்றேனே, உன்னை மன்னிக்கிறேன், உன் பாவத்தை தூக்கி நான் பின்னாடி போடுறேன்னு சொல்லிவிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறேன். அப்புறம் ஏன் நீ பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நீ என்னத்தை பெருசா பாவம் பண்ணிட்ட? உலகத்துல எல்லாரும் சந்திக்கிற பாவம் தானே. அப்போ இந்த பாவத்தை களைந்து விட்டு நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது எதை கேட்கணுமா? தூய ஆவியாரை கேளுங்க. அதான் பைபிள் நற்செய்தி சொல்லுது, லூக்கா நற்செய்தி. நீ தூய ஆவியானவரை அவர் உனக்கு கொடுக்கிறது எவ்வளவு சிறப்பு பாருங்க. தீத்துக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 4, 5, 6 இறைவசனங்களை பார்க்குறோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயமும் வெளிப்பட்ட போது பாருங்க, நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, உன் அறிவையோ உன்னுடைய பலத்தையோ உன்னுடைய திறமையோ பொருட்டு அல்ல, மாறாக அவருடைய இரக்கத்தை, தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பளிக்கும் நீரினாலும். பேப்டிசம். அப்போ உங்களுக்கு பேப்டிசத்தில் கொடுத்த கடவுள் கொடுத்த கொடை நீங்கள் எப்படி நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்களான்னு பார்த்து இல்லை. டாக்டர் அம்மா உங்களை அம்மா வயிற்றுலேருந்து தூக்கும் போதே உங்களை கொண்டு போய் எங்கே வச்சு பார்த்தாங்க? முதல்ல கொண்டு போய் உங்களை எங்கே வைப்பாங்க? வெயிட் மிஷினில் போடுவாங்க. எத்தனை கிலோ இருக்கிறேன்னு பார்ப்பாங்க. 3 கிலோ. 3 தான் இருக்குது, 2.5 தான் இருக்குது. தேராது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஆண்டவர் உங்கள் திறமையை பார்த்து இல்லை, வெயிட் எவ்வளோ இருக்கிறேன்னு பார்த்து இல்லை, நீ பலவீனனா நின்ன. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, புது பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாராலும் கடவுள் நம்மை மீட்டார். கடவுள் மீட்பினுடைய வழிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பேப்டிசம் கொடுத்துட்டாரு, பேப்டிசத்தின் போது தூய ஆவியை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே அவர் என்ன கொடுக்கணும் பாருங்க. அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டார், இல்லை இல்லை, நிறைவாக பொழிஞ்சிட்டார். உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அதே அளவு அங்கே இருக்குது. ஆள்பட்டு சாமி கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதே அளவு அங்கே இருக்குது. அது நமக்கு புரியல. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் அந்த ஆவியானவர் நமக்கு ஒன்றும் சரியாக கொடுக்கப்படலை. அதனால தான் நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறோம். நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கேட்டால் அவர் தரமாட்டார். அவநம்பிக்கை. பைபிள் சொல்லுது பாருங்க, நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். நம்ம எதிர்நோக்கி இருக்கிற அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காகத்தான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். மாடி மேலே மாடி கட்டி, கோடி மேலே கோடி கட்டி வாழும் சீமானே, உங்களை அந்த மாதிரி சீமான் ஆக்கிறதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்யலை. ஒரு அம்மா அழுகுறாங்க, ஃபாதர் நல்ல பரிசுத்தாவிகிட்ட ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். என்னம்மா, என்ன விஷயம்? எனக்கு 2 பிள்ளைங்க ஃபாதர். ஒரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் வாங்கி வச்சுட்டேன், இன்னொரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் பார்க்குறேன். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். கேன்சர் வந்துடுச்சு ஃபாதர். அவனுக்கு கேன்சர் வந்தது, இந்த அம்மாளுக்கு ரொம்ப சான்ஸ் ஆகிப்போச்சு. அந்த மனுஷன் படுற கஷ்டம். அதை விற்கிறாராமா. ஆனால் அவர் இந்த அம்மாளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாராம். நான் வேறு யாருக்காவது கொடுப்பேன், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அந்த அம்மாளுக்கு பெரிய பாரம். ஒரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் வாங்கிட்டேன், இன்னொரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் வாங்கணும். அதுக்கு நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு சாமி. தேவ பிள்ளைகளே, இதுதான் தூயாவியானவருடைய வேலையா? பாருங்க, உலக பெருமையை கொடுப்பது தூயாவியனுடைய வேலை இல்லை. ஆண்டவருடைய பெருமை வேற, அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நிலை வாழ்வி உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவார். இந்த உலகத்தில் நீ மாடி மேலே மாடி கட்டிக்கிட்டு உன் பிஸ்னஸை உயர்த்திக்கிட்டு நீ பெருமை அடைவதற்கான வழிகளை அவர் காட்டுவதல்ல. கொடுப்பாரு. அதை ஒழுங்காக செய்தீங்கன்னா
உன்னுடைய பெருமையை வைத்து, உன்னுடைய அதிகாரத்தை வைத்து நீ சரியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் மேலும் மேலும் உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். 10வது கொலோசையர் 3:10 சொல்லுது பாருங்க, புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள், அவ்வியல்பு உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது, இவ்வாறு கடவுளை நீங்கள் முழுமையாய் அறிய முடியும். அப்போ இந்த தூய ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது புதிய இயல்பை நீங்கள் பெறுவீர்கள். அந்த இயல்பு கடவுளை அறியக்கூடிய அறிவை உங்களுக்கு தரும், அந்த ஆவியின் அறிவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு, நிறைய விஷயத்த பைபிள் நமக்கு எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தூய ஆவியை நான் யாருக்கு கொடுப்பேன்? யோவேல் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யோவேல் நூலில், பழைய ஏற்பாட்டில் அதையே அவர் என்ன செய்கிறாரு, திருத்தூதர் பணியிலையும் எடுத்து சொல்கிறார். யோவேல் நூலில் என்ன சொல்லப்பட்டதோ அதை திருத்தூதர் பணி எடுத்து காட்டுகிறது. 2:16-17 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை யோவேலில் கூறிய நிகழ்ச்சியே இப்பொழுது கூறப்படுகிறது. அவர் மூலம் கடவுள் கூறியது, யார் மூலம்? இறைவாக்கினர் மூலம், இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், மேலும் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர், உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர், அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. அடுத்து 2 வசனம் விட்டுட்டு வாசிக்கிறேன். அந்த ஒளிமயமான நாள் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆண்டவரின் நாள் இருண்டு போகிற நாள். நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு பயங்கரமான நாள், அது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறதில்ல. அப்பொழுது 2:21 சொல்லுது பாருங்க, அந்த கஷ்டமான நாள் வரும்போது எல்லாராலையும் கடவுளை புகழ முடியாது. பாருங்க 20 சொல்லுது, ஒளிமயமான பெருநாளாகி ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும். ஆண்டவருடைய நாள் வரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வேதனை, கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும், வேதனையெல்லாம் நிகழும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். இது எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி புகழக்கூடிய பாக்கியம் தூய ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி புகழ முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு வீடுகளில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி புகழ்வாங்களா? புகழ மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இல்லை, தூய ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே இல்லை. அதுக்குத்தான் பிள்ளைகளே வழிபாடு, அதுக்குத்தான் இந்த ஆலயம், அதுக்குத்தான் திருவிழா. திருவிழாவில் ஒரு கடுமையான இந்த ஒரு இந்து சமூகத்திலலாம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க திருவிழா வந்துருச்சுன்னா என்ன செய்கிறாங்க? காப்பு கட்டி விட்டுறாங்க. காப்பு கட்டிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? ஊரை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அவங்களெல்லாம் கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க திருவிழாவுக்கு. நமக்கு திருவிழா கொடி ஏறினா என்ன, கொடி இறங்கினா என்ன? திருவிழா தேர் இழுக்கும் போது நான் போய் இழுப்பேன். ஒரு ஊரில் தேரை இழுக்க மாட்டேங்கிறான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, தேரை மந்திரிச்சாச்சு, என்னப்பா இழுங்க, அண்ணே வராரு, அண்ணே வராரு, ஐயா மேலே உட்காந்துருக்காரு தேரில் ஆண்டவர், ஐயாவை பற்றி கவலை இல்லை, அண்ணே வராரு, அண்ணே வராரு. ஏதாவது இழுத்து தொலைஞ்சிக்கிட்டு போங்கடான்ட்டு நம்ம போயாச்சு. நானே போயிட்டேன், ஆண்டவர் இருப்பாரா? தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு மதிப்பளிக்காத திருவிழாக்கள் தான் இன்னைக்கு பெருகி கிடக்கிறது, மனிதர்களுடைய பெருமையாக மாறி போயிருக்கிறது. இந்த இடத்துல கடவுள் பெருமைப்படணும். நீங்கள் மற்றவர்களை பார்த்து குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. இந்த திருவிழாவிலே உங்கள் வீடு கடவுளுக்கு மாட்சி கொடுத்ததா? யோசித்து பாருங்க. பங்கு மக்களுக்கு கேள்வி. மற்றவர்கள் வெளியிலேருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸப்ஷன், உங்கள் திருவிழாவை நடக்கும் உங்கள் பங்குல, அப்போ உங்கள் குடும்பம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். 10 நாள்னா 10 நாளும் 9 நாளும் நீங்கள் குடும்பமாக போனால் தான் 10வது நாள் தேரை, அந்த திருத்தேரினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சும்மா கடவுளுடைய காரியத்திலலாம் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது பிள்ளைகளே. அப்படி இருந்து தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் அநேக அன்வான்ட் திங்ஸ் உள்ள நுழைஞ்சிருச்சு. மக்கள் கண்டதையும் செய்து எல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
மற்றவர்கள் குறை சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஒரு பக்கம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. மறுக்கக்கூடாத உண்மைகள் இதெல்லாம். கோயிலுக்கு வர மாட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆண்டவரிடம் நற்கருணை வாங்குறதில்லை, நற்கருணை ஆண்டவரை இங்கே புகழ்றதில்லை, திருப்பலி காண்பதில்லை. ஆனால் தேரை மட்டும் நான் இழுத்துட்டு போயிடுவேன். எந்த விதத்தில் இது நியாயமாக இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படிப்பட்ட நபர் உன் வீட்டுக்குள்ளே இருந்தா அந்த நபரால் தான் உன் வீட்டுக்குள்ள சாபம். அது உன் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். போராடணும் பிள்ளைகளை. போராட்டத்தினுடைய காலத்தில் நம்ம நிற்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதுக்கு இந்த தூய ஆவியை கொடுக்குறாரு? உங்களுக்கு வேணுமா தூய ஆவி? என்ன ஃபாதர் ரொம்ப கடுமையாக திட்டிகிட்டு இருக்கிறாரு, இப்படி கடுகடுன்னு பேசுனா எப்படிங்க கேட்குறது அப்படின்னு மனசில் 4 பேர் திட்டிகிட்டு இருப்பாங்க. திட்டுறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அந்த 4 பேர் மட்டும் சொல்லிட்டாங்க. நாங்கள் திட்டலை, நாங்கள் கடுமையாக கண்டித்து பேசுகிறோம். நீங்கள் காப்பாற்றப்படணும்னு பேசுகிறோம். நீங்கள் போய் ஃபாதர்கிட்ட இன்னுமே அந்த சாமியை கூப்பிட விடாது, இன்னும் இருந்தாலும் ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறாரு, வந்தம்மா ஒரு காக்கா கதை ஒரு குருவி சொன்னம்மான்னு போக வேண்டியது தானே. 10 நாள் வந்த சாமியார் 7 சாமியார் எவ்வளோ அருமையாக பிரசங்கம் வச்சாங்க. குருவி சொன்னாங்க, காக்கா சொன்னாங்க, கழுதையை சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நாங்கள் கடிந்து கொள்வது உங்கள் மீது இருக்கிற கோபம் இல்லை, உங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆவலில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உணர்வை நாங்கள் தூண்ட முயற்சிக்கிறோம். இறைவாக்கினர்கள் அப்படிதான் பேசினாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த தூய ஆவி உங்களுக்கு வேணுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். வேணுமா? வேணும். வேணுங்கிறவங்கெல்லாம் வலதுகிற முயற்சி சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் தூக்குனாதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் தூக்கலைன்னா தர மாட்டார். நான் உங்களுக்கு கை தூக்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஜெபிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கை கீழே போடுங்க. தேங்க்யூ. கை தூக்குறவங்களுக்கெல்லாம் ஆவியானவர் கண்டிப்பாக அருளப்படுவார். பாருங்க, இந்த தூய ஆவி எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்னு எனக்கு தெரியல சாமி. எல்லாம் நல்லதுங்கிறாங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது சாமி. இப்போ டிஷ்வாஷர் கூட வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த ஆவியானவரையும் ஓரமாக வச்சுக்கலாம் சாமி, அது நல்லவர் தானே வரும். தேவ பிள்ளைகளே, 10ஓடு 1 11 இருப்பதற்கு தூய ஆவி அல்ல. தூய ஆவி எதற்கு வேணும்? முழு உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்துவார். யோவான் நற்செய்தி 16:13 சொல்லுது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இப்போ நிறைய பேர் பைபிளை தூக்கிக்கிட்டு வராங்க, எல்லாரும் கடவுளை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க மாதாம்மா பிசாசுன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ கல்லறை திருநாள் கொண்டாடுறேன்னு ஒருத்தன் பிரசங்கம் வச்சிட்டு இருக்கிறான் ஒரு யூடியூப்பில். பாருங்க, இன்னைக்கு சித்தாந்தங்கள் எல்லாம் அப்படி கொடுக்கப்படுது. இப்போ எது சரி, எது உண்மை? ஆண்டவர் தூய ஆவியானவர் உன்னை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். எல்லா நேரமும் நீங்கள் ஆல்பர்ட் சாமிக்கு ஃபோன் பண்ண முடியாது. ஆல்பர்ட் ஃபாதர், இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. தூய ஆவி உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு உண்மை புலப்படும். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உண்மையை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்தது என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் சொல்லிடுவார். அப்போ நீங்கள் தப்பி போக முடியாது இல்லையா, தவறி போக முடியாது இல்லை. அப்போ தூய ஆவியை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் அவர் வேணும்னு நம்ம டெய்லி கேட்கக்கூடாது? ஏன் கடவுள்கிட்ட போராடக்கூடாது தூய ஆவி வேணும்னு? இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அறிவில் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு. ஆனால் அறிவில் போகிறவங்க எல்லாமே வீணாக போயிட்டாங்களே. அறிவில் போனவங்க எல்லாரும் ஜெயிச்சதாக கதை சரித்திரம் இல்லையே. ஆண்டவர் 7வது அறிவாக ஆண்டவர் நமக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் 7வது அறிவுன்னு பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுது. 7ஆம் அறிவு. 6 அறிவு எல்லாருக்கும் தெரியும் பகுத்தறிவுன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது 7வது அறிவு பகுத்தறிவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது கிறிஸ்தவனுக்கான பாடம். இயேசுவை நம்புகிறவர்கள், விவிலியத்தை நம்புகிறவர்களுக்கான பாடம். 6 அறிவு வச்சிருக்கிறவன் தான் குண்டு வெடிக்க வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். 6 அறிவு வச்சிருக்கிறவன் தான் குழந்தைய கொண்டுட்டு போய் ரேப் பண்ணுறான். இப்போ இவங்களுக்கு 6 அறிவு இருக்குல்ல, அப்போ இவங்க 6 அறிவு எங்கே போச்சு? 6 அறிவு இருக்கிற நம்ம தான் அசிங்கத்தை போய் பண்ணுறோம், அழிவை கொடுக்குறோம். 6 அறிவு இருக்கிற தலைவர்கள் தான் இந்த மனிதர்களை கொல்லுகிறார்கள். 6 அறிவு இருக்கிற மனிதர்கள் தான் அரசியலில் சூழ்ச்சி செய்கிறார்கள், மக்களை பிரித்தாளுகிறார்கள்,
மக்களை ஒரு சாதிய இனமாக மத இனமாக பிரித்து அவர்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள். 6 அறிவு இருக்கிறவங்களுக்கு ஏன் சரியா புரியலையே? பகுத்தறிவு தானே அது. அப்போ அந்த 6வது அறிவு ஏமாற்றக்கூடிய அறிவாக இருக்குது. அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தூய ஆவி அருளுகிற அபிஷேக அறிவு. ஹல்லேலூயா. இந்த 7வது அறிவை பயன்படுத்தாத பிள்ளைகள் உலகத்தில் வேணா ஜெயிக்கலாம், ஆத்மாவில் தோத்துருவீங்க. இதுதான் நடக்குது. உலகத்தில் நிறைய பேர் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, ஆனால் ஆத்மாவில் அவர்கள் ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர்கள் 7வது அறிவை பயன்படுத்தாதவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு அதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறார். பிள்ளைகளே, எங்கே இருக்கிறார் ஆவியானவர்? பாருங்க, யோவான் நற்செய்தி 14:16 சொல்லுது, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் தங்குறதுக்கான இடம் கோயில் குளம்னு சொல்லக்கூடாது. அவர் கல்லுலையும் மண்ணிலையும் இருக்க வந்தவர் அல்ல, உங்களுடைய இதயத்தில் இருக்க வந்தவர். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவருடைய இடம், இருப்பிடம். எது? என்னுடைய இதயம், உங்களுடைய இதயம். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறார். எப்படி இருக்கிறார் பாருங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. எப்படி இந்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அவர் அசைந்தாடி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? he cannot be still. அவர் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. நம்மளாம் சும்மா இருப்போம், அவரால் சும்மா இருக்கவே முடியாது. அவர் ஏதோ ஒன்றை சிந்திப்பார், ஏதோ ஒன்றை செயலாற்றுவார். the very position of the Holy Spirit, தூயாவினுடைய அந்த இயல்பு என்ன அப்படின்னா அசைவாடும். அதாவது அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர். உங்ககிட்ட தூயாவி இருந்தா உங்களுடைய மனசு கொண்டே இருக்கும். உங்கள் மனசு செயல்படவே இல்லை, அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்குன்னா அந்த மனசில் தூயாவி இல்லைன்னு அர்த்தம். செயல்பாடுலேயும் 2 செயல்பாடு இருக்கு, நன்மை தீமை. தீமையை செய்கிற ஆவி தீய ஆவி, அடுத்தவன் அழிக்கணும், அதுவும் செயல்பாடு தான். அது ஆண்டவருடைய ஆவியினாலே செயல்படுவது அல்ல. தூயாவி கூப்பிட்டா தான் வருவாரு. லார்ட் கம் இன் டு மை ஹெல்ப்னு கூப்பிடணும். பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு கூப்பிடணும். கால் அண்ட் டு த நேம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்பதான் அவர் வருவார். அவர் விருந்தாளி, ஆத்மாவின் விருந்தாளி அவர். ஆனால் கூப்பிடாமலே பிசாசின் ஆவி வருவான். நீ பேசாம நின்னா போதும், அவன் உன்னை நிறைத்து கொள்வான். த எம்டி ஹவுசஸ், தி ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் டெவில். நீங்கள் பேசாமல் ஜெபிக்காமல் கடவுளை பற்றி யோசிக்காமல் பைபிளை வாசிக்காமல் நீங்கள் சும்மா ஒரு வாரம் உட்கார்ந்தீங்கன்னா போதும், உங்களுடைய உள்ளம் பிசாசின் இல்லமாக மாறி போகும். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளை, எதற்கு இந்த வழிபாடு? ஏன் சாமியார் 3 நாள் எங்களை கூப்பிட்டு வச்சு ஏன் எங்களை பேச வைக்கணும்? அவர் அழகாக பூசை வச்சுட்டு ஷார்ட்டாக வச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் பூசையை முடிச்சுட்டு, நீங்களும் இப்படி போய் நாகினி நந்தினி மோகினி பாரு, நான் இங்கிட்டு போய் எதிர்நீச்சல் பார்க்குறேன், நீ அங்கிட்டு போய் தாம்பத்தியம் பாரு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்னைய மறைச்சு பார்க்குறாங்க. எல்லா சீரியலையும் சொல்லிட்டு நம்ம சீரியலும் சொல்லாமல் இருக்கிறாரு. அது என்ன கன்றாவியோ அதை வச்சுக்கோங்க. நான் ஒரு சீரியலும் பார்க்கறதில்ல, என் வீட்டில் டிவியே இல்லை, என் ரூமில் நான் டிவியே வச்சுக்கிறது இல்லை. பாருங்க தேவ பிள்ளைகளை, எல்லாருக்கும் கடவுள் பொறுப்பை கொடுத்துருக்கிறார், பங்கு தந்தைக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த இடத்த ரொம்ப அழகாக ஆக்கிட்டாரு, சூப்பராக ஆக்கிட்டாரு, காட்டூர் பங்குன்னா அப்படி ஒரு சிறப்பாக இருக்குது, ஏன் இவரை செய்யணும்னு எல்லாரும் ஆர்டர் போட்டாங்களா? குருவானவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இல்லையா? ஆண்டவருடைய இல்லம் இப்படி தான் இருக்கணும், மெஜஸ்டிக்காக இருக்கணும். ஒரு குருவானவர் ஆசைப்பட்டாரு, செய்தாரு, அதை பொறுப்பை அவர் உணர்ந்து செயல்பட்டாரு. அப்படி தானே இந்த காரியங்களை செய்கிறாங்க. ஆல்பர்ட் சாமி வாங்க, ஆல்பர்ட் சாமி வாங்கன்னு எங்களை மல்லு கட்டி கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும், நல்ல உணவை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மட்டும் நல்ல உணவை கொடுக்க அல்ல, எங்களுக்கும் ஒரு நல்ல உணவு கொடுக்கணும்னு அன்னபூரணா கூட்டிகிட்டு போனார்.
கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாமி பாருங்க, வந்த விருந்தாளியை கவனிக்கிறாரு. நீங்க யாராவது கூப்பிட்டீங்களா சாமி வாங்க அப்படின்னு? கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. நேற்று கூட ஒரு இடத்துக்கு போனோம், அதெல்லாம் சொல்லப்படாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துருவாங்க. ஐயோ இந்த சாமியார் எல்லாத்தையும் சொல்லிடுவான் போல இருக்கு. நம்ம ஒன்றும் தப்பான இடத்துக்கு போல. பிள்ளைகள் பாருங்க பாருங்க, ஒரு குருவானவருடைய அந்த கருத்தை பாருங்களேன், கருத்தாய் கவனிக்கிறார் பாருங்களேன். அப்போ நீங்களும் உங்களை கருத்தாய் கவனிக்கணும் இல்லை, உங்கள் குடும்பத்தை கருத்தாய் கவனிக்கணும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, அதைத்தான் சொல்கிறாரு. உங்ககிட்ட ஒரு அசைவாடும் ஆவியின் வல்லமை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மனைவி கோயிலுக்கே வரல, உங்கள் மகன் வரல, உங்கள் கணவர் வரல, உங்ககிட்ட அசைவனும்ல ஆவி. ஐயோ இந்த கணவனை வச்சுட்டு என்ன பண்ண, இந்த பொண்டாட்டியை வச்சுட்டு என்ன வந்து கோயில் பக்கமே வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்னாவது யோசிக்கணுமா இல்லையா? அந்த அசைவே இல்லாமல் நம்ம பேசாட்டு ஜட மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு போனோம்னா அப்போ உங்ககிட்ட எந்த ஆவி இல்லை, ஆண்டவரின் ஆவி இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இல்லைன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது, கூப்பிடணும். அதுக்கு தான் இந்த நாள், இந்த திருவிழாவினுடைய ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கரம் உயர்த்தி, ஆவியானவரை எங்களை நிரப்புங்கப்பா, இதோ உங்களுடைய வல்லமை வேணும், எங்கள் உதவி வேணும் ஆவியானவரே. தூயாவியை கூப்பிட்டா போதும், தந்தையும் வந்துடுவார், மகனும் வந்துடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இதை நம்ம நற்கருணை ஆராதனையில் கடைசியில் பார்க்குறோமா இல்லையா? நற்கருணை ஆராதனைக்கு கடைசியில் சாமியார் ஒரு பாட்டு, மாண்பியர் கீதம் பாடுறீங்க இல்லையா? மாண்பியர் கீதம் பாடுறீங்களா? என்ன பாடுறீங்களா இல்லையா? நான் தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க, பாடுறீங்களா இல்லையா? சில பேருக்கு தலை தானே ஆடுது. ஆமாம் சாமி. இல்லை யாரும் தூங்கலை, யாரும் தூங்கலை. தூங்குறவங்க இருந்தால் அவங்க மட்டும் சொல்லிடுங்க, பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்காரம்மா திட்டுறாங்க, திட்டாதீங்க, தெரியாமல் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அல்லேலியா சொல்லியிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டியம்மா வந்து அழுகுறான், சாமி நீ சொல்லி நான் தப்பா 3 தடவை சொல்லிட்டேன் சாமி. 3 தடவை எல்லாரும் அல்லேலியா கம்மியாக சொன்னாங்க, நீ தான் பாட்டி 3 தடவை கூட சொல்லியிருக்க. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது பிள்ளைகளை. பாருங்க, அந்த ஆவியானவருடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்கணும் பிள்ளைகளை. நீங்கள் கரம் உயர்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது இந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு? நிரப்புறாரு. அந்த ஆவியானவர் நிரப்புதல் இருக்கிற போது நம்ம வழி தவறி போக முடியாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நீங்கள் மன்றாடி ஜெபிக்கணும் இந்த ஆவியானுடைய வல்லமை. தொடர்ந்து எதற்கு இந்த ஆவியானவர், எதற்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்படுறார் பாருங்க? பொது நன்மைக்காகவே. 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. பொது நன்மைக்காகவே. அப்போ நம்மகிட்ட ஒரு தூய ஆவியானவர் வரார் அப்படின்னா அவர் பொது நன்மைக்காக நம்மகிட்ட வருவார். 3 காரியத்தை சொல்லி முடிச்சுக்கிறோம். தூய ஆவியானவரை பற்றி பேசினா நான் பேசிகிட்டே இருப்பேன், ஏன்னா அதை சொல்ல மாந்துட்டேன். பார்த்தீங்களா, அந்த மாண்பியர் கீதத்தில் என்ன வரி வருது? இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும். பாடுறோமா இல்லைங்களா? அப்போ இருவர் இடம்னா யாரு? ஆண்டவர் பிதா, சுதன் 2 பேர் சார்பாக வந்து செயல்படுறவர் யாரு? தூய ஆவியானவர் தான். அதனால தான் நீங்கள் தூய ஆவியை கூப்பிட்டா போதும் 2 பேரும் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. திருத்துவத்தினுடைய மகிமை. சில பேருக்கு சந்தேகம், ஆண்டவர் ஃபாதர் யாரை கூப்பிட்டா ஸ்பெஷலாக வருவாங்க? நீங்கள் அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள வேறுபாடே இல்லை. நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாலும் வருவார், 2 பேரும் 3 பேர் வந்துடுவாங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் 3 பேர் வந்துடுவாங்க. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறார் தந்தை. என் மகன் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால தான் நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அதனால் நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம், இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்தா போதும். அன்பு பிள்ளைகளே, இந்த தூய ஆவியானவர் பொது நன்மைக்காக வரார். தூய ஆவியானவரை பற்றி பேசும்போது 3 ஸ்டெப்பு மனசில் வச்சுக்கோங்க. கனிகள், வரங்கள், கொடைகள். இதுதான் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கனிகள் கலாத்தியர் 5:22 இருக்கு. அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. 9 வந்துருச்சா? சாமியார் சொன்னால் சரியாக தான் இருக்கும், வந்திருக்கும். வீட்டில் போய் எண்ணி பாருங்க. கலாத்தியர் 5:22 படித்து பாருங்க, 9 பார்ப்பீங்க. அந்த 9ஐயும் நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேர் தெரியல என்ன செய்யணும்னு. ஆண்டவரே அன்பை தாங்க, ஆண்டவரே என் கணவரிடமிருந்து எனக்கு அன்பு வேண்டும், என் மனைவியிடமிருந்து அன்பு வேண்டும்.
நீ வேணும்னு கேட்கவே முடியாது. இந்த கொடைகள் கனிகள்னு சொல்கிறேன் பாருங்க, ஃப்ரூட்டு. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் ஃப்ரூட்டு கொடுக்குது. அந்த ஃப்ரூட்டை ஆப்பிள் மரம் திங்கிதா? யார் திங்கிறா? மனுஷன்தான் திங்கிறான். கொய்யா மரம் கொய்யா பழத்தை கொடுக்குது. கொய்யா பழத்தை யார் திங்கிறா? மரம் திங்குதா? நம்ம தான் திங்கிறோம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற பழத்தை யார் திங்கணும்? மற்றவங்க சாப்பிடணும். அதுதான் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அன்பு உங்ககிட்டேருந்து மற்றவங்களுக்கு போகணும். ஆண்டவரே எனக்கு கூட, ஆண்டவரே எனக்கு கூட. எப்போ பார்த்தாலும் கையை பிச்சைக்கார மாதிரி வச்சுருக்க கூடாது. ஆண்டவரே, ஐயா, அம்மா, கேளுங்கள் தரேன்னு சொன்னார் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எப்போ பார்த்தாலுமா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொடுக்கிறவனாக, இது பெறுகிறவனாக அல்ல, உன்னை எப்படி மாற்ற போறேன்? கொடுக்கிறவனாக நான் மாத்திட்டேன். கொடு. அதுக்கு தான் என்னத்தை வச்சிருக்கிறாரு? கனிகளை உங்ககிட்ட வச்சிருக்கிறார். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு. கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்களேன். யாருக்கு இல்லையோ அங்கே தானே கொடுக்க முடியும். சும்மா ரோட்டில் போடுறவனை கூப்பிட்டு நல்ல வயிறு புடைக்க தின்னுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வரணும், அண்ணே வாங்கண்ணே பிரியாணி சாப்பிட்டு போங்க, வாங்க நான் பிரியாணி தரேன் சொல்லுவீங்களா? பசிக்கிறவனுக்கு சோறு போடணும். பசிச்சு மயக்கத்தில் பசி மயக்கம் அப்படின்னு சொன்னான்னா வாயா சோறு சாப்பிடியா சொல்லுவோம்ல. அப்போ எங்கே பசி இருக்கிறதோ உணவு, எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சம். அப்போ யாருக்கு எதை கொடுக்கணும்? கனி இல்லாதவனுக்கு கொடுக்கணும். வீட்டுக்காருக்கு அன்பே இல்லை, அங்கே தான் நீங்கள் அன்பை கொடுக்கணும். மனைவி கிட்ட பொறுமையே இல்லை, கணவன் என்ன கொடுக்கணும்? பொறுமையை கொடுக்கணும். அடுத்தவங்க கிட்ட பரிவே இல்லை, அவங்க நம்ம மேலே இரக்கமும் இல்லை பரிவும் இல்லை. பரிவுனா என்ன? ஓடி போய் உதவி செய்கிறது. பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, ஒன்றும் கொடுக்கறதில்ல. ஒரு கொழுக்கட்டை செஞ்சால் கொடுக்கறதில்ல, ஒரு முறுக்கு சுட்டா கொடுக்கறதில்ல, எல்லாம் நல்லா வாசம் வருது, ஒன்றுமே கொடுக்கறதில்ல. அவன் மட்டும் என்ன கொடுக்குறானே, நீங்கள் அவங்க கொடுக்குறாங்களே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதான் பரிவு. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, பரிவுன்னா என்ன? செயலோடு கூடிய இரக்கம். இதைத்தான் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். யார் இதை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போவார் தூய ஆவியானவர். அது என்னது? வரங்கள். அது என்னென்ன? என்னென்ன? அது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணன்னு சொல்லிடாதீங்க. என்னென்ன அப்படின்னு. அது என்ன? வாட் ஆர் தே? ஐயோ என்னமோ தெரில சாமி, படித்த ஞாபகமாக தான் இருக்குது. அதுதான் எப்போ படித்ததா? அப்போ படித்ததா? ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை. எல்லாரும் என் வாயை பார்க்குறாங்க, ஒழுங்காக சொல்கிறான் அவன் அப்படின்னு. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். பார்த்தீங்களா? அப்போது இந்த கனிகளை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் குவாலிஃபைட் ஆகுறாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு, வரங்களுக்கு. இந்த ஞானம் இருந்தால் தானே நீங்கள் புருஷனை புரிஞ்சிக்க முடியும். ஞானம் இருந்தால் தானே பொண்டாட்டியை புரிஞ்சிக்க முடியும், பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியும். ஞானமே இல்லையே. தொழிலை புரிஞ்சுக்கணும். ஒரு எந்த செயலை நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு ஞானம் வேணுமே, புத்தி வேணுமே, அறிவு வேணுமே. ஒருத்தர் ஜெயிக்கிறார், ஒருத்தர் தோக்குறார். ஏன்? அதில் நுவான்ஸ் அவருக்கு தெரியுது. உங்கள் வீட்டுக்காரமாக தோசை ஊற்றும் போது அதே மாவு அதே தோசைகள் தான், ஆனால் மெலிசா வருது. வீட்டுக்காரரை ஊற்றுனா அப்படியே புட்டு புட்டு எடுக்கிறாரு, கரண்டி போட்டு தேய்க்கிறாரு. என்னடா இவன் அடுப்பாங்கிற ஜோக்காவே சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துட்டார் போல இருக்கு. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு அந்த அறிவு இருக்குது இல்லையா? அப்போது நமக்கும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இந்த தூய ஆவி அறிவை கொடுக்குறார். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். இதில் கூட்டிகிட்டு போவார். அதையும் நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக பயன்படுத்தணும். அப்போது ஆண்டவர் உங்களை அடுத்த கொடைகளுக்கு கூட்டிகிட்டு போவார். அது பாருங்கள், தூய ஆவியானவர் கொடுக்குற கொடைகள் எப்படின்னு பைபிள் சொல்லுது பாருங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லாத்தையும் நமக்கு விலைக்கு சொல்கிறாரு. கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட முதல் திருமுகம் 12:8-9 தூயாவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளம். பார்த்தீங்களா? இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளம். அதே ஆவியார் வேறொருக்கு நம்பிக்கை. அதே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடை. கை வச்சு ஜெபிச்சா அவங்களுக்கு நோய் போகும். யாராவது மனக்கலக்கத்தில் நிற்பாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனா அவங்களுக்கு அந்த ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங் கொடுக்க முடியும். கவலைப்படாதீங்க, இது இப்படி பண்ணுங்க, அதை போய் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் பாருங்க. ஆவியார் மற்றொருவருக்கு, இந்த வாரம் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றல். ஒரு பங்கில் அந்த குருவானவரோடு சேர்ந்து இந்த பங்கை கட்டி எழுப்புறதுக்கு நிர்வாக திறனோடு இருக்கிற ஒரு வல்ல செயல் செய்ய வைப்பார் பாருங்க. இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல்.
என்னை மாதிரி பேச வைப்பார். வேறொருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், இது பிசாசுக்குரியது, இது கடவுளுக்குரியது, பிரித்து பார்க்கிற டிசர்னிங் த பவர். பாருங்க, மற்றொரு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றல், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றல். இந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் அவற்றை பகிர்ந்தளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தில் மட்டும் வளர்ந்தா பத்தாது, ஆன்மாவிலும் வளரணும். ஆண்டவருடைய உலகம் ஆன்மா உலகம். இந்த ஆன்மாவில் நீங்கள் பயணிக்கணும்னா இந்த கொடைகள் உங்களுக்கு வேணும். உலகத்தில் பயணிக்கணும்னா பணம் காசு வேணும், அதையும் நீங்கள் ஓடி தேடணும் தான். ஆனால் இதையும் நீங்கள் ஈக்குவலாக தேடணும். இதை தேடாமல் அதை மட்டும் தேடுறவர்கள் உலகத்தோட கதை முடிச்சிடுவாங்க. யார் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை வைத்துக்கொண்டு இந்த அற்புதத்தையும் தேடுறாங்களோ அவர்கள் இந்த உலகத்தை கடந்து அவர்களுடைய வாழ்வை உரிமையாக்கி கொள்வார்கள். அந்த தூய ஆவி இதுதான் உண்மையை நோக்கி வழி நடத்துகிறாரு. இந்த காசை வச்சுக்கிட்டு நீ அழிந்து போகிற மனிதர்களை நீ சம்பாதிச்சுக்கொள், அழிந்து போகிற பொருட்களை நீ சம்பாதிச்சு கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, ஆவிக்குரியவற்றை உரிமையாக்கிக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவரே, இந்த பலியில் தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடையாக கொடுங்க. இதை தொடர்ந்து நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு விடுதலை காரியத்தை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை வைத்து எங்களை காப்பாற்றுங்க. கண்களை மூடுங்க, எல்லாரும் கரங்களை கும்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த இடத்துல எங்களை நிரப்ப இறங்கி வாரும் ஆவியானவரே. இதோ பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியானவரே, இதோ எங்கள் மீது இப்பொழுது நீர் பொழியப்படுவீராக. எல்லாரும் கேட்போமா? பரிசுத்த ஆவியானவர் பனி போல மழையாக உங்களுடைய ஆன்மாவினுடைய நிலையை நிரப்ப போறார். இதோ எனக்கு வேணும் ஆண்டு ஆவியானவரை கூப்பிடணும். நீங்க தான் கூப்பிடணும், நாங்க கூப்பிட முடியாது உங்களுக்காக. கண்களை மூடுங்க, கரங்களை மார்பில வைங்க, கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியே என்னை நிரப்புங்கன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் இப்பொழுது நிரப்புகிறார். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே.
வல்லமையான ஆவியானவரே, பிள்ளைகளை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலி பொருட்களோடு இங்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, கன்னியர்கள், குருக்கள் என்று எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ எல்லோர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழியச் செய்வீராக. ஆமென். ஆத்மாவின் விருந்தாளியான பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆமென். இதோ எங்களுடைய உட்பணங்களை நிரப்ப ஆவியின் அடையாளத்தை நீர் மாற்றியமைக்க இறங்கி வருவீராக. ஆமென். ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற எங்களின் ஆவி உமது ஆவியால் பலப்படுத்தப்படுவதாக. ஆமென். பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் இந்த உலகத்திலே வறண்டு போன சூழலில் பயணிக்கிற, இதோ ஒரு வறண்ட நிலத்தில் பயணிக்கிற ஆவியைப் போல அல்லாமல் பாலை நிலங்களில் நீரூற்றை நான் தோன்ற செய்வேன் என்கிற வார்த்தையின்படி இதே தூய ஆவியானவர் எங்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரம் போல கனிதரும் மரமாக எங்களை காப்பாற்றி வழி நடத்துவீராக. ஆமென். பரிசுத்த ஆவியாரினுடைய வல்லமையினால் நான் மாறிவிடுவேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் பலன் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியாரின் வல்லமையினால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கனிகளை, வரங்களை கொடுக்கிற சாட்சியாக உயர்வேன். இந்த ஆசீர்வாத கிருபை வந்திருக்கிற அனைவருக்கும் கிடைக்க எல்லோரையும் இந்த வேளையில் காணிக்கையாக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடு. ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றம், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் ஒளியால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்திற்கும் மேலே ஏறிச் சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை
நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளின் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வால் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமண் என்று ஒளியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்யூனாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியை புகொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களின் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். முது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியாரினுடைய சிறப்பான அபிஷேகத்தினால் நிறைவு செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே மன்னிப்பளித்து தூய் ஆவியாரை அளித்து புது பிறப்பின் ஆற்றலால் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிறவர். புது பிறப்பின் மக்களாய் செயல்பட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு செயலாற்றுகிறவர். இவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்த நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்த வாழ்வோம்.
பயம் இல்லையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, என்றும் தாங்கி வாழ்ந்த செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயம் இல்லையே, சேர்ந்து பாடும். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயம் இல்லையே, உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயம் இல்லையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயாவியாரின் பொழிவு எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவதாக. பனி பொழிவது போல அவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி எங்கள் அனைவரையும் வளம் பெற செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சதா சகாயமாதா, சதா சகாயம் செய்யும் மாதா,